யோ பிரதீப் என்னையா பண்ணி வச்சிருக்க அஸ்வத் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் செம்மையா வந்திருக்கு. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து காம்போல வந்திருக்க டிராகன் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, 48 அரியர் வச்சிருக்க ஒருத்தன் வந்து எப்படி லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகுறான், அதுக்கு நடுவுல வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான் அப்படின்றதான் வந்து இந்த படத்தோட கதை. குறுக்கு வழியில 48 அரியர் வச்சும் குறுக்கு வழியில வந்து வேலை பார்த்து உழைச்சு முன்னேறி மறுபடியும் ஒரு ட்ரபிள்ல வந்து மாட்டிக்கிறான். அந்த வேலை வந்து கைமீறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 48 அரியரை கிளியர் பண்ணி எப்படி வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகுறான்றதான் இந்த படத்தோட கதையே. ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். இதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து மிஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லைன்னு புது பேட்சுக்கு வந்து பிரதீப்போட போட்டோ காமிப்பாரு. அதே கிளைமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரதீப்போட போட்டோ லாஸ்ட்ல காமிப்பாரு. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்றது வந்து கதையா போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் செமையா இருந்துச்சு. அதே லவ் டுடேல என்ன பண்ணாரோ அதே அவர் வந்ததை இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. ஓவர் டோஸா எதுவுமே பண்ணல. அது போக வந்து அவர் மேனரிசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் பிரபுதேவம் கலந்து வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்கின் வந்து கொடுத்த ரோலை நீட்டா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல தான் மிஸ்கினோட ரோல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்துல மிஸ்கினோட கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிவிஎம் வந்து ஒரு ஐடி பார்க்ல வந்து அவருக்கு விபியா வராரு. அவரும் ஜிவிஎம்மும் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஏத்த மாதிரிக்கான இங்கிலீஷ்ல நல்லா பேசுவாருனாலும் கொடுத்த ரோல் வந்து அவருக்கு ஆப்டா இருந்துச்சு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸா வர 2 பேரு, கயடு, அதுக்கப்புறமேட்டு அனுபமா பத்தி சொல்லணும்னா வந்து அனுபமா அவங்களும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கயடும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து முக்கியமா இதை சொல்லியே ஆகணும், விஜய் சித்துவும் அர்ஷத் கான் அவங்களுக்காண்டி தான் படத்துக்கே போனேன். விஜய் சித்துவும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணிட்டாரு. விஜய் சித்தோட காமெடியும் அங்கங்க வந்து நம்மளை சிரிக்க வைக்குது. அது போக வந்து அர்ஷத் கான் அதான் வந்து செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அர்ஷத் கானும் பிரதீப்போட காம்போ தான் வரும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அர்ஷத் கான் வந்து இன்னும் சூப்பரா நல்லா பண்ணிட்டாரு. சொல்ல போனா எதுவுமே வந்து கிரிஞ்சா தெரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார், ஜார்ஜ் மரியன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரோல. ஜார்ஜ் மரியனோட அப்பா கேரக்டரா வருவார் பிரதீப்புக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கண்கலங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து லியோன் ஜேம்ஸ், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் கொடுத்த பாட்டு எல்லாமே செமையா இருந்துச்சு. ஓமி கடவுளில் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலயும் பண்ணியிருந்தாரு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பிஜிஎமும் சரி, பாட்டும் சரி. போஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல வர கேமியோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அது கொண்டு வந்த விதமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனரா உருவாயிருக்கு. காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து எல்லாருமே வந்து இதை விரும்பி பார்க்கலாம். இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் வரும்னு நினைக்கிறேன். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜா வந்திருக்கு. இது ஒரு டான் படம் மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் இது வந்து பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படியே ஒரு எண்டிங் ஃபுல்லா காமெடியாவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல அங்க வர எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து பக்கா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பாத்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. அது போக வந்து அங்கங்க சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை நிறைய வரும். அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல கேஷுவலா பேசுவாங்க. வந்து சில சீன்ஸ்லாம் வந்து நல்ல மெமரிஸ்ல நிக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்துல. இது வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து எடுத்த விதமும் சரி, அந்த கலர்ஃபுல்லான கொடுத்த அந்த கான்செப்டும் சரி செமையா இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு ஒரு தடவை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்துல அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்துல ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.